வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சில்க் சாரீக்கு ஒரு சூப்பரான மாடல் வந்து தைக்க போகிறோம். இதுவும் வந்து ஒரு அவசரமாக தைக்கக்கூடிய ப்ளவுஸ் தான். அதனால் நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருந்து நான் வந்து அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி தான் காமிச்சிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். இப்போது இந்த சாரியோட முந்தானையும் அந்த ப்ளவுஸும் வந்து பிங்க் கலரில் இருக்குது. நான் வந்து ப்ளவுஸை நல்ல கிளாத்லேயும் லைனிங்லேயும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். முதுகு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து 2ஆக மடித்து தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு தான் தைக்க போகிறோம் இன்றைக்கி இந்த மாடலுக்கு. அதனால் நம்ம வந்து இந்த அளவுகள் வந்து இதில் மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த கழுத்தோட அகலம் வந்து நார்மலாக எடுக்கும்போது 2.25 இன்ச்சு வரும். இப்போ கேன்வாஸில் நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். கேன்வாஸ் வந்து ஒரு 6 இன்ச்சு அகலத்துக்கு 2 மடிப்பாக நான் எடுத்து வச்சுருக்கேன். நீளம் வந்து ஒரு 14 இன்ச்சு உயரத்துக்கு எடுத்திருக்கேன். இப்போது கழுத்து வந்து நார்மலாக 2.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். கேன்வாஸில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அதிகப்படுத்தி எடுக்கணும். அதனால் 3 இன்ச்சு அகலம் வந்து எடுத்திருக்கேன். 10.5 இன்ச்சு உயரம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே பாக்ஸாக வரைஞ்சி விட்டுக்கிட போகிறேன். கொஞ்சம் மார்க் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியலை. கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது, பார்த்துக்கோங்க. பாக்ஸ் மாதிரி இப்போ நான் வரைஞ்சி விட்டுட்டேன். இப்போ இதில் மேலேருந்து வரும்போது ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு உள்ளடக்கமாக வர மாதிரி வந்து அப்படியே அந்த கார்னர் பகுதியில் பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு வெளிப்பக்கமாக இழுத்து ஒரு முக்கு மாதிரி நான் வரைஞ்சி அப்படி அடிப்பகுதியில் வந்து கொஞ்சம் நல்லா வளைவாக கொண்டு முடிச்சிருக்கேன். ஒரு ஸ்டார் நெக் மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு அங்கங்கே சின்ன சின்ன புள்ளிகளாக வச்சு விட்டுருக்கேன். இப்போ நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 1.25 இன்ச்சு அளவு இருக்குது. நான் வந்து டேப்பு இல்லாமல் தான் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து டேப் வச்சு அங்கங்கே மார்க் பண்ணிவிடுங்க. அப்போ ஒரே அளவு வந்திருக்கும். எனக்குமே வந்து ஒரே அளவாக வந்துட்டு. இப்போ நம்ம வந்து ரெகுலராக ஒரு மாடல் வந்து தைக்கிறோம் அப்படின்னா இந்த அளவுகள் வந்து நமக்கு துல்லியமாகவே தெரிஞ்சிடும். அதனால் நான் வந்து டேப் இல்லாமல் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இப்போ அதை வெளிப்பக்கமாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த பாக்ஸுக்கு உள்ளே நம்ம நெக்கு வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், இதையும் நான் கட் பண்ணிவிட போகிறேன். அந்த ஷோல்டர் பகுதியில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த பகுதியிலே இருந்து அந்த கிளாத்தை 1/2 இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு அயர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அந்த கழுத்து வந்து அகலமாக விரிஞ்சு போகாது, அதுக்காக தான். இப்போ வந்து ஒரு பக்கம் கைக்கு கட் பண்ணது போக இன்னொரு பக்கத்தில் உள்ள பார்டர் அதை வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே நல்ல பக்கமும் வர்ற மாதிரி ஒரு தையல் போட்டு இதை பார்டரை வந்து ஒரே பீஸாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இந்த நெக்கோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பார்டரோட உயரம் வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சு விடுங்க. இப்போ இது வந்து 2ஆக மடித்ததில் எனக்கு வந்து தாராளமாக வளர்த்தி இருந்தது. அதனால் நான் இதிலே வந்து கேன்வாஸை வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இந்த மெத்தட் வந்து அயர்ன் பண்ணாமே தைக்கலாம். ஆனால் வந்து நான் இன்றைக்கி அயர்ன் பண்ணி தான் தைக்க போகிறேன். இப்போ இதை வந்து நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு கிளாத் விட்டுட்டு அந்த பார்டரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். மேலே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அது வந்து நெக்கோட அளவு சரியாக வரும். அப்போ தான் இப்போ அந்த வளைவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விடுங்க. ரொம்ப அந்த கேன்வாஸோட அளவுக்கு வந்து கட் பண்ணி விடக்கூடாது. ஏன்னா இதை வந்து மடித்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி தைக்கும்போது பிசுறு இல்லாமல் இருக்கும். நம்ம ஒரு வேளை வந்து லேஸ் ஒர்க் எதுவுமே வைக்கலை அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி தைக்கும்போது இந்த இடம் வந்து நல்லா கவர் ஆகி வந்துடும். அதுக்காக தான். இப்போ அந்த கேன்வாஸுக்கு மேலேயே அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அந்த விளிம்பு பகுதியில் வர்ற மாதிரி இதை மடித்து தையல் போட்டுருங்க. ரொம்ப நீட்டாக வந்துடும். இந்த கார்னர் வரக்கூடிய இடங்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை மடித்து விட்டு அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். நீட்டாக வந்துடுங்க. இந்த மாதிரி நின்று ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து திருப்பி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு பிசுறு கூட இல்லாத அளவுக்கு நீட்டாக இருக்குது. இது வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்கணும். இப்போ வந்து அந்த முதுகு பகுதியை நல்ல கிளாத்தையும் லைனிங்கையும் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இது தைக்க போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லைனிங்குக்கு வெளிப்பக்கமாக வரக்கூடிய நல்ல கிளாத்திலலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இந்த மாடல் வந்து நான் எப்போ தைக்க ஆரம்பித்தேன்னா ஒரு 9 மணிக்கு மேலே நைட்டு தான் தைக்க ஆரம்பித்தேன். அப்போ அவசரமாக வந்து இது தைக்க வேண்டியது இருந்தது. அதனால் அப்போ வந்து வீட்டில் ஸ்டோன் ஒர்க் இல்லை, அதுவும் இல்லாமல் லேஸும் வந்து இந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து வீட்டில் இருந்தது காலியாகிட்டு. அப்படி இருக்கிற டைமில் வந்து ஒரே ஒரு சின்ன லேஸ் மட்டும்தான் இருந்தது. அதை வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த மாடல் வந்து தைச்சிருக்கேன். அதை எப்படி தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத கடைசியில் தெளிவாக பாருங்கள். இப்போ வந்து இந்த லைனிங் பக்கத்தில் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸ் பகுதியை சென்டர் பகுதியாக வர மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போ அந்த கேன்வாஸுக்கு உள்பக்கமாகவே அந்த தையலை போட்டு கொண்டுட்டு வரணும். ஏன்னா நம்ம நெக்கோட அகலம் அதுதான்.
அதனால் வந்து இந்த வளைவுகள் வர இடத்துலலாம் அதுக்கேற்ற மாதிரி கொண்டுட்டு வந்து கார்னரில் நிறுத்தி மறுபடியும் இந்த வளைவுகளில் அப்படியே திருப்பி திருப்பி தைக்கலாம். கேன்வாஸில் படாத அளவுக்கு தைங்க. ஏன்னா இதை வந்து நம்ம அயர்ன் பண்ணிட்டோம். அதனால் கேன்வாஸ்க்கு உள்ளே வர மாதிரி நம்ம வந்து தைக்கணும். இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு அந்த கேன்வாஸ் வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து அங்கங்கே கட் பண்ணி விட்டுடலாம். அந்த கார்னர்லேயும் நல்லா கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா அப்படியே திருப்பி எடுத்தோன்னா நல்ல பக்கத்துக்கு வந்துடும். திருப்பியாச்சு. இதை வந்து நான் இப்போ அந்த விளிம்பில் மட்டும்தான் அந்த வளைவுகளெல்லாம் நீட்டாக எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுட்ருக்கேன். அந்த பார்டருக்கு வெளிப்பக்கமாக வந்து தையல் போட வேண்டாம். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே மாடல் வச்சு தைக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி டைப்பில் நம்ம வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து தைச்சிருக்கோம். இருந்தாலும் இது இனிமே தைக்கக்கூடியது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாடல் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் நேரமாக இருந்து யோசித்து தான் வச்சு தைச்சிட்ருந்தேன். இப்போ 2.5 இன்ச் அளவுக்கு சதுர பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து சாரியோட கிளாத்து. இப்போ அந்த சதுர பீஸை 2 கார்னரையும் சேர்த்து மடித்தோன்னா இந்த மாதிரி ஒரு வடிவம் கிடைக்குது பாருங்கள். இப்போ இந்த கார்னரை அந்த பக்கத்தில் கொண்டு மடிக்கணும். மறுபடியும் அந்த கார்னர் எடுத்து இந்த பக்கம் மடிக்கணும். கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கும் பாருங்கள். மறுபடியும் முதல்ல எந்த பக்கம் மடித்தோமோ அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழேருந்து ஒரு மடிப்பு மடிக்கணும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் இருந்து ஒரு மடிப்பு மடிக்கணும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே கூட இன்னுமே ஒரு 4, 5 ஒன்று தச்சு காமிக்கிறேன். பாருங்கள், முதல்ல 2ஆக மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கார்னர் அந்த பக்கமும் அந்த கார்னர் இந்த பக்கமும் சென்டரில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த அது ஒரு அகலமாக வர்ற மாதிரி நான் வந்து மடிச்சிருக்கேன். மறுபடியும் இன்னொரு மடிப்பு 2 பக்கமும் அதே போல் மடிக்கணும். வந்து 1, 2 நீங்கள் வந்து முதல்ல செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக வந்துடும். நானுமே முதல்ல வந்து இந்த பீஸை கட் பண்ணி கொஞ்சம் ட்ரையல் பார்த்தேன். 1, 2 தச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாடல் வந்து தைக்க ஆரம்பித்தேன். ரொம்ப பிடிச்சிருந்து. இதை வந்து கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி தச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னுமே வந்து கொஞ்சம் கலர் வித்தியாசமெல்லாம் வந்ததுன்னா பார்க்க ரொம்ப நல்லா இருந்துக்கும். நான் வந்து எப்போவுமே ஒரு மாடல் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல என் பிள்ளைங்கக்கிட்ட தான் அதை வந்து தச்சு காமிப்பேன். இந்த மாதிரி மடித்து வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு. பிள்ளைங்க வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் வந்து அதை ட்ரை பண்ணவே செய்வேன். இல்லைன்னா விட்டுருவேன். ஏன்னா எப்போவுமே எனக்கு வந்து வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க மட்டும்தான் இதை வந்து சொல்லி தருவாங்க. இல்லைன்னா இப்போ வந்து தங்கச்சி, அக்கா யாராவது நமக்கு அந்த டைமில் இருக்கவங்கன்னா இது வந்து நல்லா இருக்குதா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் தான் மாடல் தைக்க ஆரம்பிப்பேன். இல்லைனா ஒரு சில நேரங்களில் வந்து நமக்கே தோணும் அந்த டைமில் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் எப்போவுமே மாடல் தைக்கிறதுக்கு வந்து ஒரு கஷ்டப்பட்டு தைக்காமல் இருக்கக்கூடாது. நம்மளோட யோசனை தான். எந்த மாதிரி தைச்சா நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம கவனித்து தைக்கணும். இப்போ வந்து எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நிறைய தைச்சிருந்தேன். அந்த ஃபுல்லாகவே காமிக்க முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காமிச்சிட்டு மிச்சத்தை நான் தச்சு எடுத்து வச்சுட்டு காமிச்சிருக்கேன். இப்போ அந்த பார்டர் தைச்சிருக்கோம் பாருங்கள், அதோட சென்டரில் இருந்து முதல்ல நான் ஒன்று வச்சுட்டு அப்படி இந்த ரைட் சைடில் தான் தைக்க ஆரம்பிக்க போகிறேன். இந்த மாடல் வந்து கொஞ்சம் நெருக்கமாக வச்சா நல்லா இல்லாதது போல் தோணுச்சு. நான் லைட்டாக வச்சு பார்த்தேன். அந்த மாடல் வந்து எடுபடலை. அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு இப்படி ஒன்று ஒன்றா வச்சு வச்சு தைச்சிட்டேன். இப்போது ஒரு பக்கம் நம்ம வந்து தைச்சி முடித்ததுக்கப்புறமா அதே மாதிரி அடுத்த பக்கத்தில் தைக்கணும். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரே லெவலில் வந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்துக்கு எத்தனை பீஸ் வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். அதே போல் தான் அடுத்த பக்கத்துலேயும் வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரே லெவலில் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தைச்சிட்டே வந்துட்டுருக்கேன் பாருங்கள். அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கு கீழேயே அது முடிகிற மாதிரி நான் வச்சு முடிச்சிட்டேன். அடுத்தது இந்த இடது பக்கம் இருக்குது பாருங்கள், அதுலேயும் அதே மாதிரி ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு ஷோல்டர் பகுதியில் கிளாத்தை விட்டுட்டு அதுக்கு அடியிலேருந்து ஒன்று ஒன்றா வச்சு தைச்சிட்டு வரேன். இந்த பக்கம் எத்தனை பீஸு வச்சேனோ அதை வந்து எண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இந்த பகுதியில் வச்சு தைச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி தைக்கும்போது அந்த பார்டருக்கு உள் பகுதியில் எல்லாமே போயிடும். அது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த சின்ன பீஸ் வந்து மடித்து தைச்சிருக்கோம் பாருங்கள், அது வந்து பிசுறு வராத அளவுக்கும் நீங்கள் வந்து பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பிசுறு எங்கேயாவது தெரிஞ்சது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கவனமாக மடிங்க. ஏன்னா அது வந்து பிசுறு தெரிஞ்சால் அந்த மாடல் வந்து நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் கவனமாக எப்போவுமே தைக்க பாருங்கள். இப்போ வந்து முன்பக்கமும் நான் ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து இந்த ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணி எடுத்து விட போகிறேன். 2 பக்கமும் ஷோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து லேஸ் வச்சு தைக்க போகிறேன். சின்ன லேஸ் வச்சுருக்கேன்னு சொன்னேன் பாருங்க, அதுதான். அந்த லேஸ் வந்து நம்ம அதிகமாக அந்த ரோப்புக்கெலாம் கூட வச்சு இதை தைப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சதுர லேஸ் மாதிரி இருக்கும். அந்த லேஸ் தான் வீட்டில் இருந்தது. அதை வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த ப்ளவுஸை வந்து தைச்சி முடித்தேன்.
எதுவுமே இல்லாத நேரத்தில் நமக்கு இருக்கிறத வச்சு எப்படி தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுனா மட்டும்தான் செய்ய முடியும். ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு நம்ம வந்து சோர்ந்து உட்காந்துக்கிடாம, இந்த மாதிரி இருக்கிறத வச்சும் நம்ம மாடல் தைக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி அவசர நேரங்களில் தான் நம்ம வந்து கவனிக்க முடியும். இப்போ அப்படியே அந்த லேஸ் வந்து அந்த பார்டர் எந்த லைனில் வருதோ அதே லைன் வந்து முன்பக்கமாக வர்ற மாதிரி நான் தைச்சி முடிச்சிட்டேன். மறுபடியும் அந்த பார்டர் முடிகிற இடம் இருக்குது பாருங்கள், கழுத்தை ஒட்டி அந்த இடத்துலையும் இன்னொரு லைன் வைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப சின்ன லேஸாக இருக்கிறதுனால 2 லைன் வந்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இந்த பகுதியிலையும் வந்து ஒரு லைன் வச்சுட்டு, அதை அப்படியே முதல்ல எப்படி முடித்தோமோ அதே போல் முன்கழுத்துக்கும் சேர்த்த மாதிரி நான் வந்து முடித்து எடுத்துட்டேன். இப்போ இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக நல்லாவும் இருந்து. இதில் வந்து ஒரு லைன் வந்து நம்ம லேஸ் வச்சாலும் இன்னொரு லைனில் வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சா ரொம்ப நீட்டாக இருக்கும். இன்னுமே கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட இதுதான் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து தச்சு முடிச்சிருக்கேன். இப்போ வந்து பின்னாடி ஒரு ரோப்பும் வச்சு தச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மடிப்பு மடிப்பாக தச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல ஒவ்வொரு ஒயிட் கலர் பீடு வந்து வச்சு தச்சுட்ருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான். கோல்டு வச்சு பார்த்தேன், எனக்கு அந்த இடத்துல ரொம்ப லுக்காக தெரியலை. அதனால வந்து நான் ஒயிட் கலர் வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்று வச்சு தைச்சேன். இப்போ வந்து நீங்கள் முன்கழுத்துக்கும் எப்படி தைச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க இல்லையா? ஏன்னா முன்கழுத்துக்கு இந்த மடிப்பு மடிப்பாக வச்ச கிளாத் வந்து வைக்கலை. அதில் 2 லேஸு தான் வச்சோம் பாருங்கள். அந்த 2 லேஸுக்கு நடுப்பகுதியில் ஒவ்வொரு பீடு வந்து வச்சு தச்சு விட்டேன். அதே போல் கைக்கும் வந்து அதே போல் 2 லைன் வந்து அந்த லேஸ் வச்சுட்டு, அந்த லேஸுக்கு சென்டரில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஒவ்வொரு பீடு வந்து வச்சு கோர்த்துருக்கேன். இந்த மாதிரி இந்த மாடலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாடல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவசரமாக நான் வந்து இது தச்சது. நைட்டு வந்து எந்த பொருளுமே வாங்க போகிறதுக்கு நேரம் இல்லை. திடீர்னு தச்சது தான். ரொம்பவே பிடிச்சிருந்து எனக்கு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.